ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்மள மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து நம்ம மொபைலில் வந்து வீடியோஸ் வந்து ப்ளே பண்ணி பார்க்குறதுக்காக Playit வீடியோ பிளேயர் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த Playit வீடியோ பிளேயர் வந்து உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் வீடியோஸ் ப்ளே பண்ணுறதுக்காக இந்த Playit ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்படியே சில நேரம் வந்து ஓப்பன் ஆகி Playit வீடியோ பிளேயரில் ஏதாவது வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கப்போ வந்து திடீர்னு வந்து ஆப் வந்து க்ளோஸ் ஆகிறது. க்ளோஸ் ஆகிறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங் இந்த மாதிரியான எரர் மெசேஜஸ் வந்து ஷோ ஆகுது. இல்லாத வந்து Playit வீடியோ பிளேயில் ஏதாவது வீடியோ ப்ளே பண்ணி, அதாவது ஹை குவாலிட்டி வீடியோஸ் ஏதாவது ப்ளே பண்ணி பார்த்துக்கிறதுக்கப்புறம் ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. உங்களால் ஒரு சரியான ஒரு வீடியோ கூட ப்ளே பண்ணி பார்க்க முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் Playit வீடியோ பிளேயரில் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்களா? அந்த கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்சிருக்கு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? அந்த நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்து ஒரு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் வந்து Playit அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. Playit சர்ச் பண்ணிவிட்டு அந்த ஆப்புக்கு வந்து நீங்கள் ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ எந்த மொபைலில் வந்து லோட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல லோட் ஆகின அப்புறமா அப்டேட் எதுவும் வந்திருக்கா அப்படின்றத நீங்கள் ஒரு செக் பண்ணி பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாக வந்து இந்த ஆப்போட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதோட வீடியோஸ் வந்து ஸ்ட்ரக் ஆகிறது இல்லாட்டி ப்ளே ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸுமே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு ஒரு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் மொபைலில் ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் நீங்கள் Playit அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி அந்த ஆப்பை அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து இந்த இடத்துல கொடுத்து ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் Playit ஆப்பை ஓப்பன் பண்ணி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த டவுன்லோட் பண்ணுறப்ப அந்த ஆப் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி புதுசாக ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா அக்ரி எல்லாம் கொடுத்து இந்த ஆப்பை வந்து எல்லோ பண்ணி ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே பண்ணிட்டு ஏதாவது ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து இப்படி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாக வந்து சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட வந்து உங்கள் மொபைலில் ஆப்டிமைசர் இல்லாட்டி க்ளீனப் இந்த மாதிரியான ஏதாவது டூல்ஸ் இருக்குமா இருந்துச்சுன்னா அதையுமே ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் அதில் ஒரு க்ளீனப்பும் ஆப்டிமைஸும் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா கண்டினியூஸாக நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோம், அதனால் நம்ம மொபைலுமே ஸ்லோ ஆகும், ஸ்ட்ரக் ஆகும். அதனாலையுமே வந்து இந்த மாதிரி ஹை குவாலிட்டி வீடியோஸ் வந்து இந்த Playit ஆப்பில் வந்து ப்ளே பண்ணுறப்ப சரியாக ஒர்க் ஆகாமல் ஸ்ட்ரக் ஆகுறதுக்கான சான்ஸுமே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் ஒர்க்கை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஏதாவது மூவிஸ் வீடியோஸ் வந்து ப்ளே பண்ணி செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.